தமிழகத்தில் முன்னணி நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார் அவர்களுடைய தாயார் மோகினி உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது தற்பொழுது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துபாயில் இருந்து நடிகர் அஜித் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே பல்வேறு திரை பிரபலங்களும் அஜித் அவர்களுடைய தாயாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் துபாயில் இருந்து அஜித் சென்னை திரும்பியிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை காலை திருமதி மோகினி அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் நடிகர் அஜித் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார் என்ற ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம். நடிகர் அஜித் வீடு திரும்பியிருக்கிறார். தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக துபாயிலிருந்து அவர் விரைந்து வந்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் அஜித் குமாரின் தாயார் இன்று காலை காலமானார். தாயார் மோகினிக்கு வயது 85. சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் காலமாயிருக்கிறார். இந்த துயர செய்தியை கேட்டவுடன் நடிகர் அஜித் குமார் துபாயில் இருந்தவர் உடனடியாக விமானம் மூலம் இன்று தற்போது சென்னை திரும்பினார். விமான நிலையத்திலிருந்து சற்று நேரத்தில் தற்போது அவர் ஈஞ்சம்பக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அஜித் குமாரின் தாயார் மரணம் செய்தி அவர் மிகவும் துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அவர் தாயார் மீது ரொம்ப பாசமிக்க ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஏற்கனவே நடிகர் அஜித் குமாரின் தந்தை 2023ஆம் ஆண்டில் காலமானார். அதற்கு பிறகு தாயாரின் உடல்நிலை குறைபாடுகள் பாதிப்படைந்து அப்போது சிகிச்சை பெற்றிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் காலமாகி இருக்கிறார். அஜித் குமார் அதாவது அவருடைய சகோதரர்கள் காலையிலிருந்து அந்த இறுதி சடங்குக்கான நிகழ்வு பணிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தற்போது நடிகர் அஜித் குமார் வருகை தந்திருந்தார். காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவர் இல்லத்தினை நோக்கி வருகை தந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் அஜித் குமாருடன் பணியாற்றிய இயக்குநர்கள் ஏஎல் விஜய், அதே போல சிறுத்தை சிவா உள்ளிட்ட பல அவர் படங்களில் பணியாற்றிய நடிகர்களும் நேரில் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வரும் நேரில் வந்து இரங்கல் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் மோகினி உயிரிழந்துள்ள நிலையில் பல்வேறு திரை பிரபலங்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் அஜித் துபாயில் இருந்த காரணத்தினால் அவரது இறுதிச் சடங்கானது நாளை காலை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துபாயில் இருந்த நடிகர் அஜித் குமார் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். அவரது இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித்தின் தந்தை மணி அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்திருந்தார். தற்பொழுது அவர் தாயார் மோகினியும் உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு ரொம்பவே பர்சனலான மூமெண்ட். அதனால் யாரும் அதிக அளவில் கூட வேணாம், வேறு எதுவும் தொல்லை தர வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே அவங்களோட குடும்பம் தரப்பிலிருந்து வந்திருந்தது. அவருடைய தந்தை மணி அவர்கள் உயிரிழந்த போதும் அது ரொம்பவே ஒரு ப்ரைவேட் அஃபேராக தான் அஜித் அவர்கள் தரப்பிலிருந்து அவங்க குடும்பம் தரப்பிலிருந்து அது கையாளப்பட்டது. தற்பொழுது அவருடைய தாயார் மோகினி அவர்கள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அதே மாதிரியாக தான் இதுவும் கையாளப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான கூட்டம் தேவையில்லை, தங்களுக்கான பிரைவசியை தர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க திரும்ப பதிவு பண்ணியிருக்காங்க. அதனை ஒட்டி தற்பொழுது அவருடைய இறுதிச் சடங்குக்காக துபாயில் இருந்து சென்னை திரும்பியிருக்கிறார் நடிகர் அஜித் குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.